ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வெல்கம் டு பர்வதபத்னி கே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாஸ் 8 சாப்டர் 9 ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சரியா? இப்போ வந்து நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்ன டாபிக்ஸ்ன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ரீகால்ங்கிற மாதிரி ரீகால்ங்கிற மாதிரியாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து படிச்சுட்டு மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்னா என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியும் கொடுப்பேன். கரெக்டாக சொன்னீங்கன்னா யூ வில் பி கிவன் ப்ரைஸ். ஓகேவா? கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். Do you recall the process of digestion, circulation and respiration which you have studied in previous classes? Previous classes-ல படித்த டைஜஷன், சர்க்குலேஷன், ரெஸ்பிரேஷன்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நீங்கள் தான் சொல்லணும். ஞாபகம் இருந்துச்சுன்னா வெரி குட், இல்லைன்னா இன்னொரு தடவை போய் பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ப்ராசஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ எஸ், கண்டிப்பாக ஒரு இண்டிவிஜுவல் வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் இல்லாமல் வாழ முடியாது. யூ ஹேவ் ஆல்சோ லேர்ன்ட் அபவுட் த ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பிளான்ட்ஸில் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? பிளான்ட்ஸில் வந்து ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை வந்து படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி உள்ள லெசன்ஸில். ரீப்ரொடக்ஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் த கண்டினியூஷன் ஆஃப் அ ஸ்பீசஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ரீப்ரொடக்ஷனை அதாச்சும் இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ரீப்ரொடக்ஷன் இருந்தால் தான் மக்கள் மீன்ஸ் வாழ முடியுமா? ரீப்ரொடக்ஷன் பண்ணால் தான் வாழ முடியுமா? சாப்பிடாமல் வாழ முடியுமா? முடியாது. தண்ணி குடிக்காமல் முடியாது. ரீப்ரொடக்ஷன் இல்லாமல் முடியும். பட் வந்து எதுக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாக்கா கண்டினியூவேஷன் ஆஃப் அ ஸ்பீசஸ். சரிங்களா? ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் த கண்டினியூவேஷன் ஆஃப் அ ஸ்பீசஸ். தலைமுறையாக வரணுங்கிறதுக்காக தான் இந்த ரீப்ரொடக்ஷன். இமேஜின் வாட் வுட் யூ ஹாவ் ஹேப்பன்ட் இஃப் ஆர்கானிசம் ஹேட் நாட் ரீப்ரொடியூஸ்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், தவளை. ஓகே, ஸோ தவளை எடுத்துப்போமே, தவளை, பல்லி. இப்போது இந்த தவளை, பல்லியெல்லாம் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை கையில் எடுக்கலைன்னா அப்போது நான் இப்போ வரை நம்ம பல்லி, தவக்காலையெல்லாம் பார்க்க முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஃப்ராக்ஸ், லிசர்ட்ஸ்லாம் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு இது இல்லைன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ அப்போ நான் இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. யூ வில் ரியலைஸ் தட் reproduction is very important as it ensures the continuation of similar kinds of individuals generation after generation. So reproduction வந்து ensures the continuation of, அதாவது கண்டினியூவாக கொண்டு வரக்கூடிய விஷயந்தான் இந்த ரீப்ரொடக்ஷன். ஆமாங்கள? ஸோ வந்து கைண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதாச்சும் சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். இப்போ வந்து ஒரு தவளை வாழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரீப்ரொடக்ஷன் பண்ணால் திரும்ப தவளையே தான் கிடைக்கும், பாம்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்தும் தவளை தான். இப்போ மனுஷங்கன்னா 2 பேர் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அடுத்தவங்களுக்கு கூட கிடைக்க போகிற குழந்தை சிமிலர் கேரக்டர்ஸ், மேபி த பாடி சைஸ் எல்லாமே ஒரு சிலது சேமாகவே வரும். ஓகேவா? அது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வேறு வரும்னு சொல்கிறாங்க. யூ ஹேவ் ஆல்ரெடி லேர்ன்ட் இன் யோர் ப்ரீவியஸ் கிளாஸஸ் அபவுட் ரீப்ரொடக்ஷன் பிளான்ட்ஸ். இதைத்தான் நான் முன்னாடி சொன்னாங்க. ஓகே, ஸோ ரீப்ரொடக்ஷன் வந்து பிளான்ட்ஸில் நீங்கள் ஏற்கனவே முன்னாடியே படிச்சிருக்கீங்க. இன் திஸ் சாப்டர் வி ஷால் லேர்ன் ஹவு ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அனிமல்ஸ். எப்படி வந்து அனிமல்ஸில் வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. ஓகே, ஸோ மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நம்மளுக்கு 9.1. ஹாவ் யூ சீன் த யங் ஒன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட குட்டீஸ் எல்லாம் குட்டி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த குட்டி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ பூனைக்குட்டி, நாய்க்குட்டி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ட்ரை டு நேம் சம் ஆஃப் த யங் ஒன்ஸ் பை கம்ப்ளீட்டிங் டேபிள் 9.1 shown in examples at S dot number dot 1.5. ஓகே, 1 and 5க்கு கேட்டிருக்காங்கல்ல. ஓகே, ஸோ அது நான் சொன்ன ஆக்டிவிட்டீஸ் இது தான். இப்போ ஹியூமனுக்கு பேபி, கேட்டுக்கு தெரில, டாகுக்கு. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, ஸோ யூ மஸ்ட் ஹாவ் சீன் த யங் ஒன்ஸ் ஆஃப் வேரியஸ் அனிமல்ஸ் பீயிங் born. ஸோ வந்து நிறைய குட்டி
அனிமல்ஸ்லாம் பார்ன் ஆகிட்டே தான் இருக்குது. கேன் யூ டெல் ஹவு சிக்ஸ் அண்ட் கேட்டர்பில்லர்ஸ் ஆர் பார்ன்? எப்படி சிக்ஸ் எல்லாம் கேட்டர்பில்லர்ஸ் எல்லாம் பார்ன் ஆகுது? ஹவ் ஆர் கிட்டன் அண்ட் பப்பீஸ் பார்ன்? எப்படி கிட்டன்ஸும் பப்பீஸும் பார்ன் ஆகுது? Do you think that these young ones looked the same before they were born as they do now? So பிறந்த உடனே அது குட்டி வந்திருக்கும்ல. ஸோ இப்போது ஒரு நாய் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த நாய் குட்டியாக இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அப்புறம் அது ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பண்ண பிறகு இன்னொரு குட்டி வரும். இப்போது இந்த புது குட்டி அந்த அம்மா குட்டியாக இருக்கும்போது சேமாக இருந்துச்சா? இப்போ இந்த புது குட்டி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா குட்டியாக இருக்கும்போது இப்போ ரெண்டும் சேமாக இருக்குமா? ஆமாம், சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எஸ், we think that they were same. ஓகேவா? let us find out. நீங்கள் இது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான், சரியா? நீங்கள் ஏதாவது ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவுமே ஈஸியாக தெரியும். இல்லைனா முடிஞ்சளவு விசாரித்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜஸ்ட் ஆஸ் இன் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் அது மாதிரியே there are two modes by which animals reproduce. ஸோ பிளான்ட்ஸ் மாதிரியே அனிமல்ஸும் ரெண்டு மோடாக அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. தீஸ் ஆர் ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன? செக்ஷுவல் அண்ட் அசெக்ஷுவல். ஸோ தேர் ஆர் த டூ மோட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ try to recall in plants which you studied in class 7th. You will remember that plants that reproduce sexually have male and female reproductive parts. So நீங்கள் பிளான்ட்டில் பண்ண செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னாலே மேல் கேமெட்ஸ் ப்ளஸ் ஃபீமேல் கேமெட்ஸ் இருக்கணும், ரைட்? ஸோ கேன் யூ நேம் these parts? அந்த பார்ட்ஸ் உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. கேன் யூ ரிமெம்பர்? யோசிச்சு பாருங்க. சரி, கிடச்சிச்சுன்னா சூப்பர். In animals also, males and females have different reproductive parts of organs. ஸோ மேல்ஸ்லேயும் ஃபீமேல்ஸ்லேயும் கூட, அதாவது இங்கே பிளான்ட்டில் சொல்ல அனிமல்ஸில் சொல்கிறாங்க. அனிமல்ஸில் கூட மேல்ஸ் ஃபீமேல்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஆர்கன்னு சொல்லலாம், சரியா? ஸோ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் அனிமல்ஸில் கூட சேமாக இருக்காது ஆர்கன், ஓகேவா? லைக் பிளான்ட்ஸ், த ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் இன் அனிமல்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் கேமெட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் மாதிரியே இங்கே அனிமல்ஸும் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். that fuse to form a zygote. அது மாதிரியே ஜைகோட் கேமெட்ஸ் ஃபியூஸ் பண்ணி அப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆகும் பிளான்ட்ஸ் மாதிரி. It is the zygote which develops into a new individual. அந்த zygote தான் நியூ இண்டிவிஜுவலை டெவலப் பண்ணுது. This type of reproduction beginning from the fusion of male and female. ஸோ இந்த sexual reproduction இந்த ப்ராசஸ் எங்கே பிகின் ஆகுதுன்னா மேல் ஃபீமேல் ஃபியூஷனில், ஓகே, இந்த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். ஸோ this is called as sexual reproduction. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ let us find out the reproductive parts. இப்போ நம்ம reproductive parts-ஐ கண்டுபிடிக்க போகிறோம். in humans and study the process of reproduction in them. in animals, இப்போ நம்ம அனிமல்ஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அனிமல்ஸில் என்னடா திடீர்னு ஹியூமன்ஸை கொண்டு வருவாங்களேன்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹியூமன்ஸ்குள்ளே ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அனிமல்ஸ்க்கு போகலாம், ஓகே? ஸோ ஓகே, let us find out the reproductive parts in human and study the process of reproduction in them. கிட்டத்தட்ட அனிமல்ஸும் ஹியூமன்ஸும் இப்போலாம் சேமாக தான் போகிறாங்க. ஸோ தப்பாக சொல்லிட்டு நினைக்க வேணாம், ஓகே? ஸோ நம்ம ஹியூமன்ஸோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அனிமல்ஸ்க்கு போகலாம். ஸோ ஐ திங்க் யூ என்ஜாய்டு திஸ் கிளாஸ். ஸோ எனக்குமே லாஸ்ட்டாக எக்ஸாமில் உட்காந்து படிக்காதீங்க. இட்ஸ் வெரி வெரி டஃப். முழுசாக கேட்க முடியாது, ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே? ஸோ கிடைக்கிற டைமை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ தேங்க்யூ, பாய், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, ஸோ லைக், ஷேர், பாய்.
ப்ளீஸ் டச் வித் அஸ். அண்ட் உங்களுக்கு எந்த லெசன் வேணாலும் யூ கேன் ஷேர் மீ இன் கமெண்ட்ஸ். தேங்க்யூ. பபாய்.